அந்த காலத்தில் நம்ம முன்னோர்களில் கீழடி ஆய்வு அதில் எல்லாம் தோண்டுனா பானைகள் தாழிகள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இன்னும் 100 வருஷம் போனால் நம்ம இருக்கிற இடத்தையெல்லாம் தோணுனா இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் தான் இருக்கும் போல். எங்கே பார்த்தாலும் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை, எதில் பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை. நம்ம அதை பற்றி நினச்சிக்கிறதே இல்லைங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எத்தனை நவீனம் வந்தாச்சு, எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம். ஆனால் இந்த குப்பை விஷயத்தில், பிளாஸ்டிக் விஷயத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இதில் எப்போ முன்னேற போகிறோம்னே தெரியலிங்க. யாருக்குமே விழிப்புணர்வு இல்லை. நம்ம குழந்தைகள்லாம் எதிர்காலத்தில் எவ்வளவு சிரமப்படுவாங்கன்னே தெரியலிங்க. தண்ணியில், சாக்கடையில் பாருங்கள், இதை எங்கள் ஊரில் அந்த குப்பை தொட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த குப்பைகள்லாம் பறந்து வந்து இந்த சாக்கடையில் அடைச்சிக்குங்க. இது பஸ் ஸ்டாண்டு, பஸ்ஸுக்கு நிற்கிற இடத்துல எத்தனை பிளாஸ்டிக் குப்பைன்னு பாருங்கள். நம்ம குழந்தைகள்ருந்தே அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் அங்கே போடக்கூடாது, இங்கே போடக்கூடாது. வெளிநாட்டை பெருமையாக பேசுகிறோம், ஆனால் குறைஞ்சளவு நம்ம தெருவையும் கூட நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது இல்லைங்க.